உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு ஒருத்தர்கிட்ட போய் நீங்க கேட்கும்போது, அவங்க எனக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னாலோ, இல்ல அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல கண்டுக்காம இருந்தாலோ, திரும்ப திரும்ப கேட்டு உங்களோட நேரத்த நீங்க வீணடிச்சுக்காதீங்க. உங்களோட சுயமரியாதைய நீங்க இழந்துறாதீங்க. உங்களோட கேள்விக்கான பதிலையோ, இல்ல உங்களோட சந்தேகத்தையோ, உங்கள மதிக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நீங்களா முயற்சி செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அனுசரிச்சு போறது ஒண்ணும் தப்பே கிடையாதுங்க. ஆனா, எந்த சூழல்ல எப்படி அனுசரிச்சு போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். மன ரீதியாவோ, உடல் ரீதியாவோ, பண ரீதியாவோ மத்தவங்க நம்ம நசுக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம சுதாரிக்காம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதையே அவங்க தொடர்ச்சியா நமக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்மளோட உடம்புலயும், மனசுலயும் வலிமை இருக்கும்போதே, அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி போறது நல்லது. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், காலம் முழுக்க நம்ம அவங்களுக்கு அடிமையா வாழ வேண்டியது தான். இப்ப இருக்கிற காலகட்டத்தில, ஒரு பொய் பேசினனால தான் உறவுகளுக்குள்ள பிரிவு வந்துருச்சு, ஒரு பகைமை வந்துருச்சு அப்படின்றத விட, உண்மை பேசினனால தான் எதிரிகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா, எதிரி ஆவறதுக்கு தைரியம் இல்லாதவங்க தான் துரோகியாவே ஆயிடுறாங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்லங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக யாருமே இல்ல, தனியா தான் நிண்டு அந்த விஷயத்த நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தாலுமே கூட பரவால்ல, தைரியமா நில்லுங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்காக தான் மதிக்கிறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க அப்படின்னும்போது, அவங்க குடுக்கக்கூடிய அந்த மதிப்போ, அவங்களோட அந்த பழக்கமோ குப்பைக்கு தாங்க சமம். அதுவே உங்ககிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னும்போது கூட, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, ஒரு நபர் எப்பயும் போல சகஜமா உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னும்போது, அவங்க தான் உங்களுக்கான நிஜமான சொத்து. இப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க எத வேணாலும் விட்டு குடுக்கலாம். ஆனா, எதுக்காகவும், யாருக்காகவும் அவங்கள மட்டும் விட்டு குடுத்துறக்கூடாது. உங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்ல அப்படின்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்களோட எண்ணங்கள்ல. ஏன்னா, எண்ணம் சரியா இருந்துச்சு அப்படின்னும்போது, நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்கும். அது மட்டும் இல்லங்க. உங்களோட வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயங்கள பத்தியோ, இல்ல நீங்க இழந்த விஷயங்கள பத்தியோ, அப்படி இல்லையா, உங்களையே அறியாம உங்களுக்குள்ள வரக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளுக்கோ, உங்களோட மனசுல நீங்க இடத்த குடுத்தீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் அப்படின்றது உங்கள சூழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க, யாரெல்லாம் நம்மள விட்டு விலகுவாங்க அப்படின்றத காலம் முடிவு செய்யுதோ இல்லையோங்க, ஆனா அவங்கவங்களோட வார்த்தைகளும் நடந்துக்கிற விதம் கண்டிப்பா முடிவு செய்யும். அதனால அடுத்தவங்களோட பார்வையில நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தேவையில்லாத விஷயத்த தூக்கி சுமக்காதீங்க. வீணா போகிறது என்னமோ நம்மளோட வாழ்க்கை தான். சில பேர்கிட்ட பேசி எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னும் போது பேச்சை விட மௌனம் தான் சிறந்ததுன்னு ஒதுங்கிறது தான் நல்லது. ஆனால் இன்னும் சில பேர்கிட்ட பேசுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அப்படின்னும் போது மௌனத்தை விட பிரிவு தான் சிறந்ததுன்னு நம்மளே ஒதுக்கிடுறது தான் நல்லது. ஏன்னா, தான் என்ன செய்றோம் அப்படின்றத தெரிஞ்சே செஞ்சுட்டு, அத நியாயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட, நம்ம எவ்வளோதான் போராடி அவங்களோட தப்ப எடுத்து சொல்ல முயற்சி செஞ்சாலும், அத அவங்க உணரப் போறதே கிடையாது. இல்லாதவங்களுக்கும், இழந்தவங்களுக்கும் மட்டும் தாங்க தெரியும். அன்போட வேல்யூனா என்ன அப்படின்றது. அதனால உங்களோட பெயின யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அழுவணும்னு தோணுச்சுன்னா, தனிமையில அழுதுருங்க. ஏன்னா, நம்ம ஆறுதலுக்காக மத்தவங்க கிட்ட சொல்லுவோம். நம்மளோட மனசு லேசாகும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லுவோம். ஆனா, அவங்க நமக்கு ஆறுதல் சொல்ற மாரி சொல்லிட்டு, அடுத்தவங்க கிட்ட நம்மள பத்தியே சிரிச்சு பேசுவாங்க. உங்களோட லைஃப்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் உங்கள அவமதிச்சு பேசினாலும், ஆவேசம் அடைஞ்சு மறுத்து பேசி, நீங்க அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க போற பாதை சரியா இருந்துச்சு அப்படின்னா, எண்ணம் போல வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு அமையும். உங்களோட துன்பமான நேரத்துல தூரமா இருந்தவங்க, இன்பமான நேரத்துலயும் தூரமாவே இருக்கட்டும். உங்கள நெருங்குறதுக்கு அனுமதிக்கவே செய்யாதீங்க. சில நேரம் எங்கடா இந்த உறவுகள் அப்படின்னு நமக்கு தேட தோணுது. சில நேரம் எதுக்கு இந்த உறவுகள் அப்படின்னு நினைக்க தோணுது. எப்படி எல்லாமா வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு ஒரு கட்டத்துல எப்படியாவது வாழ்ந்தா போதும் அப்படின்ற மனநிலைக்கு தள்ளிடுது இந்த வாழ்க்கை. இதுதாங்க யதார்த்தமும் கூட. நம்ம ஒருத்தர் மேல காட்டுற அன்பை அதே அளவு அவங்க கிட்ட திரும்ப எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தனம் தாங்க. அதனால ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னும் போது அவங்கள நினைச்சு கவலைப்பட வேணாம். அதுக்கு காரணம் நீங்க தவறான மனுஷங்களை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அப்படி இல்லையா, நீங்க அவங்க கிட்ட வச்சிருந்த எதிர்பார்ப்பு தவறானதா இருக்கும். ஏன்னா உங்களை உண்மையிலே நேசிச்சவங்களா இருந்தாங்க அப்படின்னும் போது நீங்க தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் கூட அதை திருத்த முயற்சி செய்வாங்களே தவிர உங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க.